அப்படின்னு தோணுது. அந்த பொண்ணு மேல திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தோணுது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தோணுது. அந்த பொண்ணு பாருங்க, தன்னுடைய அந்த இடத்துல வந்து எப்படி சந்திச்சிருக்காங்க அது தெரியும். அந்த பொண்ணு இவனை ஏத்துக்க மறுக்கிறாள். இவன் வந்து ஏத்துக்கிட்டான் அந்த பொண்ணு. தவறான பொண்ணு தான். பட் அவ தேசி தான், விலை மாது தான். அவ பலருடைய உறவில் இருந்திருக்கிறா. நானும் இருக்க, என் கண்ணெதிரே என் நண்பனும் இருந்திருக்கிறான். ஆனால் இவனுக்கு அவள் மீது கொண்ட காதல் அவளை திருமணம் செய்து கொண்டு அவளை கூட வச்சுக்க ஆசைப்படுறான். அந்த பொண்ணு பாருங்க பாருங்க, சாவர வரைக்கும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நான் இப்படி இருந்துற சொல்லிட்டு இவனுக்காக வந்து வெயிட் பண்ணி வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கான். பட் ஆனா இன்ன வரைக்கும் 2 பேருமே வந்து ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது. நம்பரையும் அவன் டெலிட் பண்ணிட்டான், அவளும் நம்பரையும் டெலிட் பண்ணிட்டா. ஆனா அந்த லைஃப், அந்த லவ் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில் அவள் எங்கேயோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறா, இவனும் ஏதோ வகையில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இவன் பார்க்கறது அவளுக்கு தெரியாது, அவள் பார்க்க இவனுக்கு தெரியாது. லைஃப் இப்படி ஓடிட்டு இருக்கு. பட் லவ், ஏன்னா ஒருத்த வந்து அப்படி ஒரு இடத்துல பார்த்துட்டு அவன் திருமணம் செய்து கொள்ற வரைக்கும் போறானே, அப்ப பார்த்துங்க அந்த லவ்வை. காமமா, காதல் என்பது காமமா இல்ல உணர்வுகளா போப்பானதா? சரிங்க, இன்னொரு சாப்டர் எடுப்போம். இப்ப ஒருத்தன் இருக்கிறாங்க, அந்த ஒரு பொண்ணு என்ன பண்றா, அவர் கல்யாணம் ஆகி ஒரு 14-15 வயசுல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன், அந்த பொண்ணு பண்றா, ஒரு பையன் கூட ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஸ்பார்க் ஆகி லவ் வந்துடுது. அவளுக்கு வந்து கணவன் பையன் எல்லாம் இருக்கான். பட் இவன் வந்து ஒரு மொட்டை பையன் மீன்ஸ் எப்படின்னா, கண்ணி கழியாத, கல்யாணம் ஆகாத ஒரு பையன். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆகுது, ஒரு லவ் வருது. ஸோ அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் வந்து கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி குழந்தை பெற்று எல்லாத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டிட்டான். பட் இந்த பையன் எதுவுமே வந்து தாண்டலை. இந்த பையன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான். ஸோ தப்பா தெரியாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த பையன் வந்து இப்படி இருக்கான், தெளிவாக இருக்கிறான், எதுவும் பண்ணிக்காம, ஒரு கண்ணி கழியாம பையன் வந்து இருக்கான். ஸோ இந்த வகையில் இந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அவ எல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டா. பட் கல்யாணமே ஆகாம காத்து இருக்கிறான். எப்படி காத்திருக்கிறான்னா, இந்த பெண் வந்து இன்னும் எத்தனை காலம் வாழணும், இப்போ 35 இயர்ஸ் 36 இயர்ஸ் அவர் வந்து வாழ்ந்துட்டா, திருமணமாகி குழந்தை பேர்த்து வாழ்ந்துட்டா. பட் இந்த பையன் வந்து ஒரு 28 29 32, பட் இவங்க ஏஜ் அதிகமாக கூட இருக்கலாம். பட் அந்த பொண்ணு வாழ்ந்து முடிச்சு வர வரைக்கும் இவன் இந்த பையன் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருப்பான். அவள் வாழ்ந்து முடிச்சு வந்ததுக்கு பிறகு அவள் 60 வயசு கிளவியா இருந்தாலும் பரவாயில்ல,